வார்ச்சோ இது நம்ம ஜெயா டிவின்னு வாலே பசங்க. என் பைசப்ஸ் எப்படி இருக்கு? என் முதல்ல அங்க பைசப்ஸ் எங்க இருக்கு அது தெரியக்கூடாதுன்னு தான் வாட்சை கட்டி கொஞ்சம் டைட்டா பண்ணலான்னு பார்த்தேன். என்னடா கேரக்டர் இது தலையில என்னடா? அது நான் இன்னைக்கு வந்து WWF கலந்துக்கலான் இருக்கேன்டா. WWF WWE ஆயிடுச்சுடா. அதான் அதுல கலந்துக்கலான் இருக்கேன்டா நானு. கழுத்துல வித்தியாசமா கயிறு வாட்சி சோல்டருக்கு வந்துக்குது, சட்டையில பாதி தான் இருக்குது. அது வந்து உனக்கு ஜான்சினா தெரியுங்க? உனக்கு ஜான்சினா தெரியுமே? தெரியுங்க. ஐயா யாரை கேக்குது? ஆர்கேஓ தெரியுங்க? ஆர்கேஓனாடா? ஆர்கேஓனா தோ இதான்டா. எக்குடி பேசிட்டு இருக்கும் போதாடா பண்ணுவேன். டே ஒரு வீர இந்த மாதிரி தான்டா வீரத்தை காட்டுவேன். சரிடா இந்த மாதிரிலாம் பண்ணாத. குழந்தைங்க கிட்ட நான் ஏன்டா கொண்டு போறேன்? நான் ஒரு காடி கில்டரு. உங்கள்கிட்ட தான் பெரிய கசம் கூட தான் டீல் பண்ணுவேன். சரி நோ பண்ணிட்டேன். 4 வாழு பாப்பாங்க வந்திருக்காங்க. எஸ் யார் அது முதல்ல வந்திருக்க வாழு காக்கா? ஓடியாங்கோ. நான் ரம்பலிட்டு மச்சான் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து. நான் ரம்பலிட்டு மச்சான் என் ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து. ஒர்த்து வருமா ஒர்த்து, ஒர்த்து வருமா ஒர்த்து. சீனை போட்டு சுத்து அவ ஒர்த்து வருமா ஒர்த்து, ஒர்த்து வருமா ஒர்த்து. சீனை போட்டு சுத்து. என்னடா மூமெண்ட் ஸ்லோ மோஷன்ல கொட்டுக்கிட்டு இருக்க? காட்டுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு, நீ கொருங்க ஆடிக்கிட்டு இருக்கிய. தாத்தா வேற கம்ப்ளைண்ட் பண்றாரு நீ வீட்டுல ஆடினாங்க யாருலன்னு. அப்படியா? இல்ல வீட்டுல சூப்பரா ஆடுவியா? அப்புறம் ஏன் இங்க கம்மியா ஆன? நல்லா தான் ஆன சும்மா விளாண்டா. உன்னோட பேர் என்ன செல்லம்? அமுதன். சரி அங்குதா, நீங்க எங்க இருந்து அங்குதா வரீங்க? கணபதி காணும். கணபதியை காணோம்னா டக்குன்னு போய் தேட வேண்டியதானே. கிருஷ்ணா என்னடா அந்த திருட்டுக்குள்ளே யார் ஃபேமஸ்னு எல்லா ஏரியாலையும் தூக்கின்னு போயிடுறாங்கடா. ஐயோ அவன் ஏரியா பேரை சொல்றான்டா. ஏரியா பேரு கணபதி காணுங்க. அது எங்கடா இருக்கு? நந்தங்காக்கங்க. அதை சொல்லுடா அதான்டா நீ இருக்கிற ஏரியா. சூக்குறாங்க. ஒரு டவுட் எனக்கு, நீங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்க வீட்டுல இருந்து? அம்மா, கௌரிஸ், அப்பா, ஐயா, நான். ஐயா அடாடாடா என்ன மரியாதை தெரிஞ்ச கொள்ளையா இருக்கான் பாத்தீங்களா? வெரி குட். WWFலாம் காத்திருக்கியா? பாத்திருக்கியா? ஒன்று ஸ்நாக் கோட்டா. டேய் அமைதியா இரு நீ. சரி சும்மா விளாண்ட நானு. தேங்க்யூ. நான் வந்ததுக்கு நாங்கள் நிறைய பேசலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சீட்டு வந்து தான் போய் உட்காந்துக்கோ. ஏய் சூப்பரா என்ட்ரி குத்துடல நீ. ஓகே உனக்கு அத்தை சீட்டு ஃப்ரீயா இருக்கே, கூப்பிட்டுலாங்க. யார் இருக்காங்கன்னு? அடுத்ததா வர வாலுக்கோக்கா யாரு? வாங்கோ. இங்க வாடா ஒரு அக் பண்றான். வேற லெவல்ல ஆடுறா நீ, வேற லெவல்ரா நீ. சூப்பரா ட்ரெஸ்ஸிங்லாம் கொண்டு வந்துக்கிறிய. காக்காவோட பேரு என்ன? நித்திகா. டிஃபரெண்டா இருக்கே பேரு. கலர் மச்சா. என்ன ஒரு இடத்துல பாத்துர்க்கேன். என்ன ஒரு இடத்துல காட்டியா? எங்கடா காத்த நீ? என்ன திருப்பதி மலை மேல ஒன்னு பார்த்தேன். திருப்பதி மலைங்கால பார்த்தேன். நான் உன்னங்கெல்லாம் கூட்டே போலியடா. எனக்கே தெரியாங்க எக்கோன்னு தெரியலடா. ஒருவேளை கனவுல காத்தியோ? இல்ல நிஜத்துல பார்த்தேன். என்னவா இருந்தாங்க? நானு குரங்கு மாதிரி இருந்தேன். குரங்கு மாதிரி இருந்தனா? ஆமா. வரவங்க எல்லாங்க இதையா சொன்னா நான் என்ன பண்றது? நான் காக்க குரங்கு மாதிரியா இருக்கேன்? ஆமா. குரங்குக்கு இந்த மாதிரி மீசை இருக்குங்க? இல்ல. குரங்குக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருக்குங்க? இருக்கும். இந்த மாதிரியா இருக்கும் குரங்குக்கு ஹேர் ஸ்டைல்? சரி ரைட்டு. செல்லம் வீட்டுல இருந்து யார் யாருக்கு வந்திருக்கீங்க? அக்கா, அம்மா, பெரியம்மா, பாட்டி. சூப்பரா. எந்த ஏரியா நீ? நடேசன் ஸ்ட்ரீட். நடேசன் ஸ்ட்ரீட் எங்க இருக்குது? திருவான்மியூர்ல இருக்கியா நீ? சரி பரவாயில்லையே. நீ திருவான்மியூர்ல இருந்து நடேசன் ஸ்ட்ரீட்ல இருந்து சூப்பரா என்ட்ரி குத்து பயங்கரமா டான்ஸ் ஆடி இருக்கல. அங்க நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க இடத்துக்கு உட்காந்துக்கோங்க. சூப்பர். எனர்ஜி. இந்த வார்த்தைக்கான அர்த்தங்க
ஜாலியா 2 பேரும் என்ட்ரி குத்தாங்களே எனர்ஜியா. ஸோ 3ஆவதா ஒரு கால் கோக்கா இருக்காங்கல்ல, கூப்பிட்டுலாமா? யாருன்னு பார்த்துடலாமா? கூப்பிட்டுலாங்க. யார் அது? வாங்க. சிட்ட போல பறந்த என்ன செட்ட போல சீர விட்டா மட்டுமல இருந்த என்ன ஹிட்டால மாத்தி புட்டா பேசலடிக்கு நான் முன்ன தடிக்கு என்ன போட்ட மடிக்கு ஓட குச்சி குச்சி ஓத்தாதே அடிடே குச்சி குச்சி ஓத்தாதே ஆட்ட குச்சி குச்சி போட்டாதே அடிடே குச்சி குச்சி ஓத்தாதே ஆட்ட சிட்டி சிட்டி போட்டாதே அடிடே இருப்பேன். அடே 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 எங்காடி எங்கா? என்னடா சூப்பரா டான்ஸ் ஆடுற நீ. சங்கையான ஒரு ஐகை கொடு. வேற லெவல்றா நீ. அங்க உன்னோட பேர் என்னடா சொல்லும்? ட்ரெடிஷன் அங்க நீ எந்த ஏரியால இருந்து வர நீ? ஐயப்பாக்கம். வெரி குட்ரா. சரி, வீட்டுல இருந்து உன்னை காக்கத்துக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க போல இருக்கே. யார் இவங்கெல்லாம்? இன்ட்ரோ பண்ணு எனக்கு. எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணன், எங்க பாட்டி. ஆங்க நெத்தியில கிகுதிலாம் வச்சு எவ்வளவு கவ்யமா கூட்டின்னு வந்திருக்கிறாங்க. கொர்ரா கிருஷ்ணா சங்கத்தா இருக்கடா. கோட் சுத்தலாம் கோட்டுன்னு டிக்டாக்கா இருக்கிற ஆளு. எனக்கு நிறைய பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சூக்கரு. என்னடா ஆரம்பிச்சிடலாங்க சோக. டேய், இன்னும் ஒரு சீட்டு காலியா இருக்கு. ஒரு பாப்பா வரணும்டா. ஐயோ வாங்க, இன்னொரு சீட்டு காலியா இருக்கு தானே. சேர்ந்து கூப்பிடலாமா எல்லாருமே? வாங்க. என்ன ஆட்டம், என்ன ஆட்டம். பட்டே இங்கரல்ல கொட்டுன்னு ஆளே சங்கத்தியா இருக்கிற நீ. உன்னோட பேர் என்ன? ஹரிணிஸ்ரீ. சரி, ஹரிணிஸ்ரீ. யார் இது பக்கத்துல? அப்பா, பாப்பா, அம்மா. ஓ, காக்கா கியூட்டா இருக்காங்களே. காக்காவோட பேர் என்ன? அனிதாஸ்ரீ. சரி கொட்டே, நீங்க எந்த ஏரியால இருந்து வரீங்க? கீழ்கோள வீட்டுல இருந்து. கீழே கோழி வீட்டுல இருந்தியா? கீழ்கோள என்னடா சொல்றா? எங்க பாப்பா? வீட்டு. வந்தவாசில இருந்து வரீங்களா? அடாடாடா, வந்தவாசி. அத சொல்லுடா. சரி ரைட்டு. காக்கா ஆள் சங்கையாகிற கெட்டக்கெல்லாம் கொட்டுக்குன்னு கண்ணாடி வர தாருங்காராகுது. நாங்க நிறைய 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 பேசலாம். சரியா? வந்ததுக்கு தேங்க்யூ. சரியா? இனுங்கன்னு இருக்கிறடா. போய் உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. அழகா 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 சூக்கரா 4 பேரும் குத்துக்குறாங்களே என்ட்ரி. குட்டீஸ், நீங்க இவ்வளவு அழகா ரெடி ஆகி சூக்கரா டான்ஸ்லாம் ஆடி என்கிட்ட பேசணுன்றதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கல்ல, அதனால உங்க எல்லாருக்குமே ஒரு கலரான கிஃப்ட் குத்துடலாங்க. அமுத கடல் உனக்குத்தான். தேங்க்யூடா வந்ததுக்கு. நித்தி காய்ச்சலாம் தேங்க்யூடா வந்ததுக்கு. அழகா டான்ஸ் ஆனடா நீ. யோகேஷ் நன்றி வந்ததுக்கு. அடாடாடாடா. ஹரிணிஸ்ரீ, உங்களுக்கு ஒரு அழகான கிஃப்ட். தேங்க்யூடா வந்ததுக்கு. அழகோ அழகு அழகு அழகு. நல்லா சூப்பரா என்ட்ரி குத்தாச்சு. எல்லாருக்கும் கிஃப்டும் குத்தாச்சு. என்ன கொண்டு போறோம் அடுத்தது? மக்களே, நம்மளோட அமுத கடலுக்கு ஒரு பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. வாங்க. வணக்கம்டா. வணக்கம். சரி, உனக்கு சூப்பர் ஹீரோலாம் தெரியுங்க? நிறைய சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்கல்ல. உனக்கு வந்து யார் யாரெல்லாம் தெரியும் சொல்லு. சூப்பர்மேன், பேட்மேன், அல்க்மேன். அல்குங்கானா? என்னடா அல்குங்கானு இல்குங்கானுங்கிட்டு. சரி, மங்கிக்கு என்ன கேரக்டர் கொடுக்கலாம்? பேட்மேன். காட்கானா? ஏன் காட்கான் சொன்ன? அம்மா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வேலை செய்யறதுல நானும் கிளீன் பண்ணிட்டேன் கேட்டா டமால் நடிப்பாங்க. ஐயா என்னங்க? அயன்மேன். அயன்கானா? சூப்பரு. ஏன் எதுக்கு அயன்கான் கொடுத்த ஐயாக்கு? ஆனா
அம்மா ஏதாச்சும் எடுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா ஐயா எனக்கு ஐயாவுக்கு இந்த அம்மாவுக்கு தெரியாம எடுத்து கொடுத்துருவாங்க. நைஸா வீட்டுக்கு தெரியாம எடுத்து குத்துறாரு நாங்க ஐயா இல்ல. ஆமா. அங்க இத்தனை நாள் உங்களுக்கு அது தெரியுங்க? எல்லாம் தெரியும். மேல நம்ம வேண்டான்ட்டா கீழே போய் ஐயாட்ட ஐயமேட்டும் போய் எல்லாமே வாங்கிக்கிறது. அடாடாடா ஐயா டெரர்னு பார்த்தா இலகியம் கணக்கு கொண்டு வர ஐயா தான் கொள்ளுக்குது வீட்டுல. ஆமா. சூக்கர்ரா. சரி ஒரே ஒரு சாங் மட்டும் எனக்காக பாட. ஐயா தோற மோனிகா ஐ லவ் யூ மோனிகா. ஐ லவ் யூ மோனிகா. அப்படி பாட்டுல வராது. காட்டுல அப்படிலாம் வராது. நைஸா மனசுல இருக்க ஆசையை வெளியில சொல்லிட்டானோ. வீட்டுல வந்து டாடி நல்லா சங்கிக்கிறாரா? சும்மா கேட்டா ஆங்கன்றான். அப்படியா டாடியா சங்கிக்கிறாரு? 2 பேருமே சமைக்கிறாங்க. ஓ டாடி சமைக்கிறது நல்லா இருக்குங்க, அங்கி சமையல் நல்லா இருக்குங்க. 2 பேரும். டாடாடாடா தக்கா சொன்னா வீட்டுக்கு போனா அடிக்குவாங்கடோ, அதனால தான்டா நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. டாடி சமைக்கிறதே சூப்பரா என்ன பண்ணுவாரு? பரோட்டா. பரோட்டாவா? அப்படியா டாடி பரோட்டா உங்களுக்கு வந்து சூப்பரா பண்ணுவீங்களா நீங்க? ஒரு நாளைக்கு பண்ணி கொடுத்தாங்க. அது கடையில இருந்து வாங்கிட்டு வந்து குத்தாரா? பண்ணி குத்தாரு நினைச்சு நீ ஆங்காத்துட்ட தானே டாடி? கடையில இருந்து வாங்கிட்டு வருவேன், அவனுக்காக தோசை கல்ல போட்டு கொடுப்போம். அதாவது மதியானம் ரெடிமேட் பரோட்டாவை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. தக்காலும் வந்து கையன் கேட்கறான உடனே பரோட்டாவை தூக்கி சூடு பண்ணி இந்தாடா உனக்கு நானே கொண்ட பரோட்டான்னு குத்துறாரு இல்ல டாடி? ஆனா நீ புரட்டா பாத்துருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு இத்தனை நாள் என்ன கலாச்சி இந்த டிஜே டக்குன்னு உங்க குறைக்க திருங்கிட்டாரு. சூப்பரு. சைடிஸ் என்ன குத்தாரு பரோட்டாக்கு? சட்னி. பரோட்டாக்கு சட்னியா? கேட்கும் போதே கொஞ்சம் கொங்கட்டெல்லாம் இருக்குடா கிருஷ்ணா எனக்கு. இல்லடா அவன் மறந்து போயிட்டு இருப்பான். சட்னியா சார் குத்திங்க? குருமா. குருமா எங்க இருக்கு, சட்னி எங்கடா இருக்கு? குருமா மட்டும். அவன் மாத்தி மறந்து தெரியாம சொல்லிட்டான. தெரியாம சொல்லிட்டியா? சரி உனக்கு எந்த ஹீரோடா உனக்கு ரொம்ப பிடிக்கும் சினிமால? லியோ. ரியோவா? இப்பதான் வந்தாரு அதுக்குள்ள குழந்தைங்களை குடிச்சாரு கொறா ரியோ. ரியோவா இல்ல லியோவா? லியோவா இல்ல லியோ படத்துல வரவரா? லியோ படத்துல வருவாரு. அவர் யாரு லியோ படத்துல வர்றவரு? ஓனா எப்படிப்பாங்க? ஓனா? அடா அவங்க அவரோட பேர் என்ன? லியோ. கடைசி வரைக்கும் அவங்க பேரை சொல்ல மாட்டான்டா. தங்கி அவருக்கு ஒரு கட்டம் இருக்கு தெரியுமா? தெரியாதா? நான் சொல்லிட்டேன் அந்த அவரோட பேரு நானு. விஜய். அடா நல்ல வேலைடா கிருஷ்ணா, கரெக்டா ஒரு வழியா கண்டுகுஸ்தான்டா வீணு விஜய்னு. ஐயோ இந்த வயசுல இப்படி இருக்கிறிய நீ ஆள் மாட்டா பெரிய கோயின் ஆயிட்டு என்ன ஆகலான் இருக்க? கலெக்டர்னா யாரா? என்ன பண்ணுவாங்க கலெக்டரு? ஐயா நான் கலெக்டரா சூப்பர்ரா. ஐயா சொன்னாரு நான் கலெக்டர் ஆகணும்னு, அதனால நான் சொன்னேன். ஆனா பைலட் ஆகணும்ன்றதுதான் ஏன் கனவுன்றான். ஏன் பைலட் ஆகணும்? இந்த பைலட் வந்து ஏர்போர்ட் மாதிரி சீக்கிரமா மேல போயிரும் ஃபாஸ்டா. ஏர்போர்ட் மாதிரி சீக்கிரமா மேல போயிரும். ஏரோப்ளேன்ல சூப்பரா ஓட்டுவாரு, வேகமா போயிடுவாங்கன்றியா? ஜெட்டுக்கு பைலட் ஆகணும்னு இருக்கியா நீ? பட் எல்லாத்துக்கும் ஒரே லைசன்ஸ் தாண்டா எடுக்கணும். சரி பைலட் ஆகணும்னு உனக்கு ரொம்ப வெறியா இருக்கு, ஆயிடுவியா பைலட்டு? சூப்பர். அதுக்கு நீ நல்லா கடிக்கணும் சரியா? சின்ன வயசுல இருந்தே சூப்பரா கட்டி ஒரு பெரிய பைலட்டா வரணும். ஓகே நான் வந்தேன்னா ஏரோப்ளேன் எனக்கு ஃப்ரீயா டிக்கெட் கொடுக்காம கூட்டின்னு போகணும். கிருஷ்ணா ஒரு குக் பண்ணிட்டா நானு பைலட் ஆனவனே. அவன் கூட நான் உலக சுற்றுலா போறது. சரி சூப்பரா தம்பி பேசினா. தம்பி ஒரு பெரிய கைத்தறல் குத்துடலாமே. அழகா பேசுனடா நீ, சூப்பரா செலிவிட்ரா. அவனுக்கு நன்றி நான் வந்ததுக்கு. உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ. அங்குதா வேற லெவல்ரா. சகுதனை தொடர்ந்து வரக்கோறது யாரு? நித்திகா வாங்கோ. தங்கம் கியூட்டா இருக்குடா. எல்லாரும் தலையில கூ வச்சுன்னு வருவாங்க, நீ கூன் தோட்டத்தையே வச்சு வந்துக்கிறிய. சரி கொய் நிறைய பேசுறியாங்க நீ? அப்படியா? அப்படியா? என்னடா ஒத்துக்கணும் கொடுக்குன்னு. சரி ஸ்கூலுக்கு வந்து லீவுக்கு வர்றதுக்குள்ள என்னன்னா கோயிலாம் சொல்லியிருக்க? அவ்வளவுதான். கொட்டாண்டு வயிற்றுக்கு அங்க லீவுக்கு அங்குட்டிலங்கான்னு இருக்க. அப்புறம் வேற என்ன சொல்லுவ? வேற எனக்கு மயக்கம் வராங்க அறியா? ஆமா. இந்த மாதிரி எத்தனை வாட்டி சொல்லி லீவு போட்டிருக்க நீ? பைசனால அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு
ஆரம்ப காலத்துல நங்கின்னு தாங்க இருந்தாங்க. போக போக நான் கொன்றது கொறக்காக வந்து தெரிஞ்சு எங்க அம்மா விடுறதே கிடையாது. ஸ்கூலுக்கு அடிச்சு தொத்திடுறாங்க இல்ல. ஆமா. சரி, வீட்டுல வந்து யார் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்? அம்மா தான். நங்கி தானா? அம்மா. எப்படி சொல்றாங்க நங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்னு? எப்பவுமே நச்சுதான் இருப்பாங்க. ஐயோ, அதாவது முதல்ல அடி மேல விழும்போது 1.5 டன் வெயிட்ல விழுது. அதனால நங்கி தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு நான் நினைக்கிறேன் இல்ல. ஆமா. ஆனா சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குங்க. யார் சமைக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அம்மா சமைக்கிறது தான் பிடிக்கும். இது ஏன் 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 அம்மா சமையல் மட்டும் குச்சிக்குது உனக்கு? அவங்க தான் நல்லா சமைப்பாங்க. அப்படியா? அதனால சாப்பிடறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியங்க எப்படி சமைக்கிறாங்க? அமாவாசை அன்னைக்கு தான் சமைப்பாங்க. அங்காவாசைக்கு மட்டும் தான் சமைக்கிறீங்களே. அங்காவாசை அன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆகுது? எதனால அன்னைக்கு மட்டும் சமைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்டா இப்படி கேக்குற? இல்லடா, நான் லாஜிக்கா தானே கேட்டேன். அவங்க தக்க எடுத்துக்கல. இல்ல தப்பெல்லாம் எடுத்துக்கல. சொல்லுங்க மேடம், ஏன் நீங்க வந்து அமாவாசைக்கு மட்டும் தான் சமைக்கிறீங்களா? அமாவாசைக்குன்னா சாமி கும்பிடுவோம், அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா அன்னைக்கு மட்டும் நல்லா பண்ணிடுவோம். மற்ற நாள்லாம் கச்சிட்ட கொட்டுன்னு தூங்குவது. அதாவது மேடம், நீங்க சமைக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, உங்க தங்கச்சி சமைக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என் தங்கச்சி சமைக்கிறது நல்லா இருக்கும். அடாடா, நேருங்க அந்த பெரியங்காக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்களேங்க. அடாடாடா, சொன்னாங்க பெரியங்க அக்கா தான் சமைக்கிறாங்களா? ஆமா. ஓகே, பரவாயில்ல. ஆனா பெரியங்க டெய்லி சமைச்சா சூப்பரா சமைச்சிருவாங்க போல இருக்குடா. ஆஹா. ரொம்ப கிராங்கா இல்ல நீடா, ஒத்துக்கவே மாட்டாடாங்க. அப்ப பெரியம்மா அப்படி ஒரு வெரைட்டி இறக்கி இருக்கிறாங்க போல சாப்பாடுல. பெரியங்க அடுத்த வாட்டி சங்கைங்க வந்து காத்து சங்கைங்க இவளுக்கு கொடுக்காதீங்க. கண்டிப்பா சாப்பிட்டு குறை சொல்றது. கண்டிப்பா. நீ ஏதாவது சமைச்சிருக்கியா? சப்பாத்தி சமைப்பேன். என்ன பண்ணும் அது? என்ன எப்படி சமைக்கணும் அத? ஃபர்ஸ்ட் தோசை கல்லை எடுத்துட்டு எண்ணெய் ஊத்திட்டு சப்பாத்தியை மேல போட்டு அதுக்கு மேல எண்ணெய் ஊத்திட்டு திருப்பி போட்டுட்டு மறுபடியும் எண்ணெய் ஊத்திட்டு திருப்பி போட்டா சப்பாத்தி ரெடி. என்ன ப்ராசஸ் இவ்வளவு சிம்பிளா முடிச்சிட்ட? சப்பாத்தி கல்லுங்கள சப்பாத்தி போட்டா சப்பாத்தி ரெடி ஆகும்னு எனக்கு தெரியாதா? நீங்க புதுசா சொல்லி தராங்க மாதிரி சொல்ற நீ. சப்பாத்தில இந்த மாவுலாம் என்ன மாவுலாம் கலக்குவாங்க அப்படி சொல்லுவேன்னு பார்த்தா சுட சுட சப்பாத்தி ரெடிக்கு சூடாகணும்னா மேல வைங்க சூடாயிடும். இல்ல, அது ரெடிமேட் சப்பாத்தி சார். இந்த ரெடிமேட் இவங்க வீட்லயும் இல்ல சார். ரெடிமேட்லாம் சாப்பிடக்கூடாதுடா. தெரியாதா? ஏன்னா ரெடிமேட்ல வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்காக மருந்துலாம் கலக்குவாங்கடா கொட்டு. அப்படியா? ஆமா. பாக்கா, உன்னோட வாய்ஸ் சூப்பரா இருக்குடா. உன்னோட வாய்ஸ் தேங்க்யூ. ஒரு சாங் ஒண்ணு காட அதே வாய்ஸ்ல கேட்கலாம். கலரு மச்சான் காலை எடுத்து வச்சா கருத்திக்குள்ள நீ எடுத்து வச்சா அப்பப்போ இப்பப்போ பிப்பி 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 கலரு மச்சான். என்னடா நடுவுல கலருங்கச்சான் என்ன சொல்லி அழகா காட்டு கொண்டாடாங்க. சூப்பரா காடா, கையாக்குறோம். குழந்தைக்கு வந்து பெரிய கைத்தறல் கொடுக்கலங்க. வேற லெவல்ரா. நீ கிரியேட்டிவிட்டி எப்படி ஆட் பண்ணா கொத்தியா? கலருங்கச்சானா அவ்வளவு குடிக்குங்கடா உனக்கு. ஆமா. அடாடாடாடா. சரி, ஓகே, தேங்க்ஸ்ரா. சூப்பரா காட்டி எனக்காக காண. நீ வேற எந்த சாங்லாம் காணலான்னு இருக்கிற? நீ எம்ஜிஆர் சாங் பாடுவாங்க, பாட்டி கேட்பாங்க, அதனால எனக்கு நல்லாவே தெரியும். எம்ஜிஆர் அவரோட சாங்லாங்க? ஆமா. அடாடாடாடா, எம்ஜிஆர் காட்டுலாம் காதி ஞாபகம் இல்லடா எனக்கு. இப்போ என்ன காடு கேட்கலாம்? நான் நாளையிட்ட அது நடந்து விட்ட இது ஏழைகள் வேதனை தரமாட்ட உயிர் உண்ணவரை ஒரு துன்பமில்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் நான் நாளையிட்ட அல்லது நடந்து விட்டார். என்ன சாங்கு? நீ வந்து இந்த ஆணையிட்டால் சாங்கு காணல அந்த மாதிரி வீட்டுல யாரா அந்த மாதிரி ரொம்ப கங்காண்டிங்க ஆர்டர் பண்றது? எங்க பாட்டி. பாட்டி தானா எம்ஜிஆர் வீட்டுல? ஏன் அவங்க கேட்டதான் எல்லாரும் கேக்குறாங்களா? எதுக்கு? ஏன்னா அவங்க தான் நல்லா பாட்டு பாடுவாங்க. ஒருவேளை சாங்கு காணா வீட்டுல எல்லார்கிட்டயும் ஆணை இடலாங்க. ஓஹோ, காங்கலி சாங்குன்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லையா? விடுகதையெல்லாம் தெரியுமா உனக்கு? சர்ப்ரைசிங் கொஸ்டினா இருக்கணும். எங்க கேளு, நான் எப்படி பதில் சொல்றேன்னு மட்டும் கார். சரி, ஒரு ஊர்ல நிறைய சோறு இருக்கும், அது என்னது? ஒரு ஊர்ல நிறைய சோறு இருக்கும் ஆண்டா கிருஷ்ணா. தெரியலையே எனக்கு. உனக்கே தெரியலன்னா எனக்கு கூடுறா தெரியும்.
அதுதானே. ஒருவேளை கிஷோரோ? ஆஹா, அந்த சோறும் கிடையாதா? மைசூரு. என்ன ஊரு? மைசூரு. மைசூரா? ஆமா. மைசூர்னு வருது, மைசூர்னு ஆகிட்டீங்களா? எப்படி இந்த ஜாயிண்ட் கொன்ன? என் பெரியமா தான் சொல்லி கொடுத்தாங்க. பெரியவங்க இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்க கூடாது பெரியவங்க. மைசூரு மைசூரா? ஏடா நானே அடிச்சுன்னு கீழே வந்துடுறா, என்ன குன்கால வச்சிடறா நீ. நாங்க கியூட்டா பேசினே நீ. உன்னோட ஆம்பிஷன் என்ன பெரிய ஆள் ஆயிட்ட என்ன ஆகலான் இருக்க? டாக்டர். என்ன டாக்டர் ஸ்பெசிஃபிக்கா? இந்த டாக்டர் என்ன டாக்டர் சொல்லுங்க. நான் வந்து ஐஸுக்கு. சூப்பரா. எதனால கண் டாக்டர் ஆகணும்? எனக்கு கண்ணெலாம் பார்க்க ஆர்வமா இருக்கும். எனக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் பார்க்கும்போது. அதனால எனக்கு கண் டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. எல்லாரும் கண்ணுங்க நல்லா தாண்டா தெரியும் காக்கும்போது. இல்ல, நான் செக் பண்ணுவேன் எங்க பாட்டி கண்ணெலாம். பாட்டிக்கு செக் பண்றியா கண்ண? ஆமா. என்னடா சொல்றீங்க? டார்ச் லைட் எல்லாத்தையும் வச்சு செக் பண்ண. டார்ச் லைட் வச்சு செக் பண்றியா? பாட்டிக்கு 2 நம்பர்லாம் காட்டினா என்னன்னு தெரியுதா? தூரத்துல இருந்து காட்டினா தெரியும். தூரத்து டார்ச் லைட் ஏத்துன்னு போய் கண்ணில் வச்சா எக்குறா தெரியும். அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா கொட்டு. ஏன்? ஏங்க? ஐயோ, பெரிய ஆளாகி கொடிச்சு டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் காத்துக்கலாம் சரியா? சரி. யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. ஆங்க, அதுவும் கண் டாக்டர் நம்ப வச்சுக்கிறாங்க. இருந்தாலும் நீ வந்து கண் டாக்டர் படிக்கணும்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு நினைச்சல, அந்த எண்ணத்துக்கு பெரிய வாழ்த்துக்கள்டா சரியா? நல்லா படிச்சு MBBS எல்லாம் படிக்கணும்னா நிறைய படிக்கணும். நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும் சரியா? குழந்தைங்க பெரிய கைத்தறல் கொடுக்கலாங்க. சூப்பரா அழகா பேசலடா சொல்ல நீங்க. நாங்க நிறைய பேசலாம் சரியா? தேங்க்யூ கற்கங்க. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. அழகுடா. என்ன அழகா பேசிட்டு போயிட்டாங்க நாங்க மீத்திகா. அடுத்ததாக வரக்கோறவர் யார் என்றால் யோகேஷ். ஐயோ, இறங்கும் போதே வந்துடுறா. இந்த ஸ்கூல் உங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரங்க. ஆமாவா? உனக்கு கோகெல்லாம் குடிக்குங்க ஸ்கூலுக்குலாம்? குடிக்காதா? இவ்வளோ கிராங்கா சொல்லிட்டிய. வீட்டுல தெரியுங்க அவனுக்கு ஸ்கூலுக்கு குடிக்காதுன்னு தெரியாதா? ஐயோ சொல்லிட்டியடா. வீட்டுக்கு போனா அடிக்குவாங்களே. ஏன் நீ தான் ஸ்கூலுக்கு போவே குடிக்காதுன்னு சொல்றிய? அப்புறம் என்ன உன்னை தூக்கி வச்சு கொஞ்சம் வாங்கலாம் உன்ன? ஸ்கூல் ஜாலியா தானே இருக்கும். ஏன் உனக்கு பிடிக்கல? வீட்டுக்கு டெய்லி வச்சா நீ ஸ்கூலுக்கு போகியா? ஸோ இந்த ட்ரிக்ஸை டீச்சர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஸ்கூல்ல ஏதோ இன்க்ளூட் பண்றீங்க. தினமும் ஒரு வீட்டு எடுக்கணும் இல்ல? ஆங்க. நீ எத்தனாவது படிக்கிற? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா? அப்போ நிலா வச்சு ஒரு சாங் இருக்குது, அது தெரியுமா உனக்கு? ரைம்ஸ்டா. அந்த காட்டு மட்டும் எனக்கு தெரியாதுங்க. வேற எந்த காட்டு வேணாலும் கேளுங்க. எப்படி அச்சு கலகரன் மட்டும் காருங்க. நிலா அது காணத்துங்க இல்லை. டேய், அந்த சாங் இல்லையாடா? குழந்தைகிட்ட என்ன சாங்கு? ஐயோ, இத்தனை நாள் அதை தானே நான் ரைம்ஸ் நினைச்சிருந்தேன். அது ரைம்ஸ் இல்லையா? வேற என்ன எப்படி வரும் அது? இதான ரைம்ஸ்? எங்க அந்த ரைம்ஸ் சொல்லு கேக்கலாம். தெரியாதுன்னு சொல்றா. இது ரைம்ஸ் கிடையாதுடா, சினிமா சாங்குடா இது. சரி விடு, ரைம்ஸ் எல்லாம் ஒரு மேட்ரா. நாங்க சாங்குக்கு போகலாம் சரியா? உனக்கு சினிமா சாங்ல எந்த சாங் ரொம்ப பிடிக்கும்? அந்த சாங்க கார்டு கேட்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ இவர் பாடினது வந்து காட்டம். இதை நாங்க வந்து சாங்கா கன்சிடர் பண்ணிக்கிறோங்க. பாடினாண்டா எனக்கு கேட்டுது. சத்தியம் நீ சொல்லு உனக்கு கேட்டுதுன்னு. பெரிய கைத்தறல் கொடுக்கலாமே. டக்லியெல்லாம் காத்திருக்கியா நீ? விளையாடியா செஞ்சுக்கிறியா? எதுல விளையாடிக்கிற? டக்லியே டிவிலயா? ஓ, டக்லியக்குல என்ன காத்திருக்கியா? பார்த்தது இல்லையா? அவன் ரெகுலரா பாக்குறவன் போல இருக்குதுடா. ஐயோ, அப்ப உண்மை தெரிஞ்சிருக்கு. டேய், நான் வந்திருக்கேன்டா. போன வாரம் எபிசோட்ல வந்த காக்கலையா நீ? வந்ததே இல்லையா? நானு என் ஆங்ஸ காத்தியா? கிருஷ்ணா அசிங்கத்தாரங்கஸ்தான்டா. அவன் படத்துல நீ ஏன் வாங்கிக்கணும் போயிட்டு? சரி பரவாயில்ல, வேற டாக்கிக் டக்குன்னு போயிடலாம். ஜான்சி நான் கிட்ட போய் கேட்டுக்காரு நான் யாருன்னு அவர் சொல்லுவாரு. ஆங்க, தெரியுமா அவர் யாருன்னு? உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? டக்லியில சொன்ன உடனே அந்த பேரை குச்சி நானும்
என்னடா அவர் இப்படிதான் கண்ணுவாரு மூந்தாட கையாட்டு வர்றா யூ கான்ட் சீங் அதானே நான் கேட்டேன் நீ வந்ததே இல்லைன்றாங்க. என்னதுடா எங்கடா வந்தது இல்ல ஸ்நாக் டவுன்ல லாக்டவுன்ல கேட்டியா யார்கிட்ட போய் கேட்ட ஜான்சன் ஆகிட்டா. கிருஷ்ணா நான் உருட்டுனதே ஒரு பெரிய உருட்டு ஆக எனக்கு மேல ஒரு பெரிய பெரிய உருட்டா உருட்டி கோர்றான்டா கிருஷ்ணா ஜான்சினா கிட்ட கேட்ட நீ கேட்டேன் ம்? கேட்டேன். கிருஷ்ணா நீ ஏன் கேள்றா அவனை ஏதாவது கேள்வி ஜான்சினாவை பார்த்திருக்கியாப்பா நீ பார்த்துருக்கேன். எப்படி எப்படி இருக்காரு அவர் நேர்ல பைக்கா இருப்பாரு. ஸ்நாக்னா பயங்கரமா போடுவாரு. ஐயோ நேர்ல காத்துன்னு சொன்னதான்டா நான் சகிக்கும்ல கொட்டா நிறைய விஷயம் சொல்றான்டா ஜான்சினா பத்தி சூப்பரா நான் சொல்றான். நேர்ல என் அண்ணன் தான் ஜான்சனா மாதிரி என்ன அடிப்பான். நேர்ல உங்க அண்ணன் தான் ஜான்சினா மாதிரி உன்ன அடிக்கிறானா ஈத்து கோட்டு ஓடி போய் டங்கு டங்கு நச்சுட்டு ஓடிடுறானா அதெல்லாம் நீங்க பண்ண மாட்டான் அண்ணன் நான் தான் சொல்லிட்டு மிரட்டி வச்சுக்கிறேன் சரியா ஆங்க சரிடா டேய் பெரிய ஆளான உடனே நீ என்ன ஆகலான்னு முடிவு பண்ணிருக்க கலெக்டர். ஒருவேளை இந்த வாரம் கலெக்டர் வாரங்கோ கலெக்டர் நிறைய பேர் வந்திருக்காங்களே கலெக்டர்னா என்னடா யாரா என்ன பண்ணுவாங்க கலெக்டர் கலெக்டர் எல்லாருக்குமே நல்ல செய்வாங்க. நீ கலெக்டர் ஆனா என்ன நல்லதெல்லாம் பண்ணலான் இருக்க நல்லதுதான் பண்ணுவேன். அந்த நல்லதுதான் சொல்றா என்னடா நல்லது எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். சரி எல்லாருக்குமே சாக்காடு கொண்டு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் குழந்தைக்கு ஒரு பெரிய பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே வெரி குட்ரா இப்படிதான் நினைக்கணும் புரியுதா கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா பெரிய ஆளாயிட்டு ஒரு சூப்பரான கலெக்டர் ஆகணும் ஓகே வெரி குட் குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க சூப்பரா பேசினால வந்ததுக்கு தேங்க்யூ சரியா என்னோட இடத்துக்கு உட்காந்துக்கோ யோகேஷ் அழகா பேசினா போன உடனே டக்காலு கண்ணாடி கோட்டுன்னு ஸ்டைலாக மாறிட்டான்டா ஆளு ஸோ யோகேஷ் கத்ததா இருக்குது யாரு அரிணிஸ்ரீ வாங்க ஆங்க கொக்கா நீ வந்தவாசி தானே வந்தவாசியில இன்னும் ஃபேமஸ் பாய் ஃபேமஸ். சூப்பர்ரா அது தெரிஞ்சிருக்கல உனக்கு அதுவே பெரிய விஷயம்டா கிளாக் தட்டலாங்க குழந்தைக்கு ஸ்கூலு எப்படி இருக்குது உங்க ஸ்கூலு நல்லா இருக்குதா ஸ்கூலுக்கு போகலாம் குச்சிக்குதா உனக்கு ஜாலியா ஜாலியா இருக்கா எதனால உனக்கு அவ்வளவு ஜாலியா இருக்கு ஸ்கூலுக்கு போக டீச்சர் ஏது தராங்க அதான். என்னடா வித்தியாசமான காக்காவா இருக்கா சரி 1ஆம் கிளாஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கா இல்லை ஈஸியா தான் இருக்கா ஈஸி எல்லாமே. எல்லாங்க ஈஸியா அக்கா இங்கிலீஷ் ரைம்ஸ் ஒன்று சொல்லு கேட்கலாம் ஆலமரத்திலே விளையாட்டு அணிலே அணிலே கைத்தட்டு கொக்கு கொக்கு குறிப்பாட்டு கொஞ்சம் கிளியே தலையாட்டு எல்லாருமே ஆடிக்கிட்டு ஏலோ ஏலோ பாடிக்கிட்டு ஒன்றாக சேர்ந்துக்கிட்டு ஓடி ஆடி துள்ளிக்கிட்டு. அடாடாடாடாடா குழந்தைக்கு பெரிய கைத்தறல் கொடுங்க முதல்ல ஆனா இங்கிலீஷ் குக்கிலடா கிருஷ்ணா ஆமாண்டா இந்த சாங்கை எப்போ ஹேட் கொண்டாங்கன்னு தான் தெரியல இந்த ரைம்ஸ் இங்கிலீஷ் குக்கில் இது இங்கிலீஷா பரவாயில்ல குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு ரைம்ஸ் மட்டும் காதில் ஊந்துருக்கக்குள்ள டக்காலும் காடிட்டு இருக்காங்க இல்ல ஆமா சரி உன் வாய்ஸ் சூப்பரா இருக்குல்ல கியூட்டா கீச்சு 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 கீச்சுன்னு இருக்கு அந்த வாய்ஸ்ல அப்படியே ஒரு அழகான சாங் ஒன்று எடுத்து விடு கேட்கும் மல்லிப்பூ எச்சி வச்சி வாடுதே மல்லி வெள்ளி வெள்ளி வந்து வந்து தேடுதே மச்சைய போவாத போற மல்லிகைய பாரு. மல்லிகாவை காணுங்க மல்லிகா எங்க போய் ஒழிஞ்சின்னுக்குறாங்க குழந்தை தெரியாம சொல்லிச்சு அதையே போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க வேற டாக்கி கிடைக்கலையே என்ன பண்றது எனிவேஸ் வந்து அந்த சாங் டக்குன்னு எத்த தெரியுங்க அதுக்காகவே குழந்தைக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாங்க அருங்க அருங்கடா வீட்டில் வந்து ஒரே கொய்யா சொல்றதுன்னா யாரு யாருமே இல்லை. எல்லாரும் உண்மையே தான் சொல்லுவாங்களா அப்படியா நீ சொல்லியிருக்கியா நானும் போய் சொல்ல மாட்டேன். நைஸா உண்மையை மட்டுங்க சொல்றாங்க கணக்கு டாடி பொய் சொல்றாங்களா இல்லையா டாடி நீங்க சொல்லுங்க இல்ல யாரும் பொய் சொல்ல மாட்டோம். அப்படியா சூப்பர் சார் ஒளிமறைவு பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோட இருக்கீங்க போல இருக்குதே ஆமா எங்களுக்கு ஒளிமறைவே இல்ல சூப்பர் ஃபேமிலி கூட பரவாயில்லையே குட்டா இருக்கீங்களே எல்லாருங்க சரி உங்க அங்கேயும் வந்து நிறைய கோட்டு சமைக்கிறாங்கல்ல அதுலயே ஸ்பெஷல்லானா என்ன சாப்பாடு உனக்கு பிடிக்கும் ஸ்பெஷல்லா இதான் எனக்கு வேணும் எலுமிச்சை சாதம். என்னது எலுமிச்சை சாதம். எலி மிச்ச சாதங்க
லெமன் ரைஸ். லங்கன் ரைஸா? எலுமிச்சை கொலை சாதங்க. எலுமிச்சை சாதம் கரெக்டாக தான்டா சொன்னா பாப்பா. ஏன் அதுங்க உனக்கு ஸ்பெஷலாக குச்சிக்குது? அதுல சூப்பரா சமையா. சூப்பராக சமைக்கிறாங்களா அதை கங்கி? சரி கங்கி சமைக்கிறதுலே அட கோடா இது எனக்கு காணவே காணாம், நல்லா இல்லை அப்படின்னா என்ன சாப்பாடு சொல்லுங்க? எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லையா? எல்லாமே குடிக்குங்க. கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. நீ ஏதாவது சமைச்சிலாம் ட்ரை பண்ணியிருக்கியா? இல்லை. இல்லையா? சரி ஹைட் எட்டலன்றனால பண்ணியா இன்னும் நீ? பெரிய ஆனவனு என்ன ஆகலான்னு உனக்கு மைண்டில் ஆசையாக இருக்கு? டாக்டர். டெஸ்ட்டுங்க சிரா. 2 டாக்டர் இருக்காங்க, 2 கலெக்டர் இருக்காங்க நாங்கள் ஸ்டேஜில் இன்னைக்கு. எதனால் வந்து டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற நீ? எல்லாரும் காப்பாற்றுவாங்க. கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. சொன்ன ஆன்சரே கிரங்காண்டகா இருந்ததுடா. ஸ்பெஷலாக என்ன டாக்டர் ஆகணும்னு நினைக்கிற? இதுகள் நிறைய வர. இருங்கல் நிறைய இருக்கிற டாக்டர் ஆகலான் இருக்கியா? இரும்பல் நிறைய வந்தா குறைக்கிற டாக்டரா? அப்படி சொல்ல வந்தியா நீ? இஎன்டி டாக்டர் ஆகணுங்க. சூப்பர்ரா. கைத்தட்டல் கொடுங்க குழந்தைக்கு. எவ்வளோ அழகா கிளாரிட்டியா சொன்னா. நீ ரொம்ப அழகா பேசணும்ல, அதனாலேயே நீ பெரிய ஆள் ஆகிட்டு ஒரு சூப்பர் டாக்டர் ஆகிடுவடா. வாழ்த்துக்கள். சரியா? தேங்க்யூடா, தேங்க்யூ. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரியா? குடுகுடுன்னு போய் எடுத்து போய் உட்காந்துக்கோ. சிறப்பான ரவுண்டு கேம் ரவுண்டுக்கு வந்தாச்சு. ஸோ குட்டீஸ் அண்ட் மங்கீஸ் நல்லா கூர்ந்து கவனிங்க. கேம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க போது ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் நாங்கள் கிருஷ்ணா. ஸோ என்னன்னா உங்கள் முன்னாடி இருக்கு தெரியுமா அந்த ஸ்டாண்டு? ஸோ இந்த ஸ்டாண்டு மேலே வந்து ஒரு பால் எடுத்து அந்த பாலை வந்து நீங்கள் இப்படி வைக்கிறீங்க. ஓகே, இப்படி வச்சுட்டு அப்படி ஊதுனீங்கன்னா அப்படி போய் பால் உள்ளே விழணும். ஓகேவா? ஸோ இதான் ரூல்ஸு. சரி ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் கொடுக்க போகிற டைமிங் 100 செகண்ட்ஸ் தான். அதுக்குள்ளே யார் நிறைய கால் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னரு. விளையாடிடலாமா? ரெடியாக இருக்கீங்களா எல்லாரும்? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ முதல்ல இருக்கிறது யார் என்றால் அங்குதன் வாங்கோ சூக்கரே. ஸோ ரெடி ஆயிட்டீங்களா? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூக்கர். ஐயோ வெள்ள வந்துச்சுரா. எடு டக்குன்னு அடி. இன்னொன்னு வா 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 அங்கே இருந்து. டே தம்பி அதை விட்றா வாடா. அவ்வளோ இருக்குது, அதை விட்டு உழுந்தது தான் போய் எடுப்பியா? அங்கே 2 கோட்டுட்டாங்கோ. அவ்வளோதான். சூக்கரா. வேறல அதே மாதிரிதான் லைட்டா. போதும் சூப்பரு. அடடா சூக்கர். அங்கே நல்லா விளாடுறீங்கோ. தங்கி சூக்கரா விளாடுறா நீயும். வேற லெவல்ல விளாடுறீங்கோ. நல்லா விளாடுறீங்கோ. டைம் ஓடினேகுது. ஐயோ வெளில வந்துச்சு. நல்லா ஃபாஸ்டா ஸ்லோவா விளாடணும்டா தங்கி. ஆகா ஆடடா டக்கு நின்னுடா. டைம் முடிய போகுதுப்பா. டைம் முடிய போகுது. கவுண்ட் டவுன் போட்டுடலாங்க. அடாடாடாடா சூப்பரா வந்து இதுல உள்ள 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம். நல்ல வேலை உள்ள விழல. சங்க விளாடா நீ. தேங்க்யூ. சூக்கரு. அப்படியே அந்த பக்கம் காத்தா கங்கையும் கொஞ்சம் நிறைய தானே எடுத்துருக்குறாங்க. ஒருவேளை கங்கை சொன்னாங்க ஈக்குவலா எடுத்துட்டீங்களோ தெரியலையா? சரி தெரியலன்னா விடுங்க, நான் கவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன். அப்படியே இருங்கோ, நான் எண்ணிடுறேன். ராடா 24 எடுத்துருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் வந்த டீம் சூப்பர். ஸோ முதல் வந்த டீம் 24 எடுத்துருக்காங்க. இந்த தருணத்துல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னோட பையன் அதிகமா எடுத்தது சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ டாடே. எப்போ உட்காந்துக்கடா கட்டு. அங்குதன் அவங்க வந்து சூப்பரா ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அடுத்ததா இருக்காங்க நாங்க நித்திகா. ரெடியா இருக்கியா? ஸோ நித்திகா அவங்க வாங்க. ஸோ ஆர் யூ ரெடி?
ரெடியா இருக்கீங்களா? ஓகே, உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ். இல்லைங்க இன்னும் நகுன்னு சொல்லல நானு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பரு மங்கி, பாத்தீங்களா காக்ஸ் கரெக்டா தானே இருக்குது. காக்கா ஒரு 2 கொட்டாங்க மங்கி. மங்கி நைஸா டக்கு டக்குன்னு 2 ஆக்குறாங்களா மங்கி. வெயிட் பண்ணுங்க, ஒன்னு உள்ள விழட்டும். மேம் வெயிட் மேம், ஒன்னு ஒன்னா போடணும். ஆக்சுவலா 2 ரிமூவ் பண்றேன் நான். 2 மைனஸ் மங்கிக்கு. சூக்கரு காரலோலே காக்கா சூக்கரா ஆடுறா, நீ கெத்தா ஆடுற. ஆனா டக்கு டக்குன்னு ஆடுறான், கொஞ்சம் பொறுமையாக ஆடு. மங்கிக்கு உங்களை ஆரம்பிச்சிச்சு. ஆனா 2 மைனஸ் அதை மைண்ட்ல வச்சுக்கின்னு ஆடுங்க. தூக்குரு சங்கையா விளாடுறாடா லக்ஷ்மி. ஆமா, வேற லெவல் ஆடுறாங்க. ஐயோ, டைம் வேற வேக வேகமா ஓடுது, முடிய போகுது. டைம் ஆயிடுச்சுன்றதுக்காக ஒன்னா தான் எடுக்கணும். கையில 2 எடுத்தீங்கன்னா 2த்தையும் மைனஸ் பண்றோம். காக்கா கூச்சினே இருக்கிறா, வேற லெவல்ல ஆடுறா காக்கா. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அவுட். வாடா இங்க கையா குடுறா. வேற லெவல்ல ஆனடா நீ. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ் கட்டங். ஆனா கட்டங் சூப்பராகல நீங்க கட்டங். சங்கையா இருந்துக்கா. சூப்பரா இவ்வளவு கவுண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. எண்ணிலாங்க எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு என்னடா? ஓகே, (16 + 23 = அவங்க வச்சுக்கோங்க 39 எடுத்துருக்காங்க டீமா சேர்ந்து. சூப்பர்மா, தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. உங்க இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. தேங்க்யூ. அடாடா, அடுத்ததான் வரக்கு வருது யாருன்னா? என்னடா யோகா ரெடி ஆகுறியா? இப்படி உட்காந்துதான் எப்படி ஆடுறது? யோகேஷ் உங்க வாங்கோ. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் இதோ. அடாடா தங்கி சூக்கர்ரா, நல்லா விளாடுறா. அதே மாதிரி டக்குன்னு ஒன்னா வச்சு. வெரி குட். ஐயோ வெளில போயிச்சே மங்கி. நீங்களும் தூக்குற ஆடுறீங்கோ. தூக்குற மங்கி, பயங்கரமா விளாடுறீங்க. தங்கி நீயே தூக்குற ஆடுறா. ஆனா டைம் வேகமா போகுது. தூக்குற பயங்கரமா ஆடுறா தங்கி. நீ சங்கையா ஆடுறா. வெரி குட். அடாடாடா தங்கி அற்புதமா ஆடுறான்டா. சூப்பரா ஆடுறான். ஆமாப்பா, இல்ல ஆமாடா. ஆங்க ஒன்னா எடுப்பா, ஒன்னா எடுத்துவீனா? தூக்குறா, வேற லெவல்ரா. டக்கு நிறா, இன்னொன்னுறா ஊதுறா. தங்கி அல்டிங்கட்டா ஆடின்னு இருக்கீங்க. தங்கி நீயும் வேற லெவல்ல ஆடினுங்கிற. டைம் போய்கினே இருக்குது, டைம் ஓடினே இருக்குது. ஐயோ வேகமா ஓடுது. டைம் முடிய போகுது. 10 9 8 7 6 5 4 3 2 1 டைம் அப். அடாடாடா எக்காட்டே யோகி, என்னடா இப்படி ஆடிட்ட? டக்கால இருந்து எல்லாமே அங்கதானே இருக்குது. வாங்க, வேற லெவல்ல விளாண்டீங்க. தேங்க்யூ. எண்ணிலாங்க 2 பேர் எத்தனை எடுத்துருக்கீங்கன்னு? எண்ணிடலாம். சாக்கு. நீங்க எவ்வளவு எடுத்திருந்தீங்கன்னா 28. தங்கி எவ்வளவு எடுத்திருந்தானா 32. ஸோ 2த்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வருது? 60 எடுத்து ஒரு பெரிய இங்காலைய டார்கெட் வச்சுக்கிறாங்க. தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்ததுக்கு. உங்க இடத்துல உட்காந்துக்கோங்க. தேங்க்யூடா தங்கி. சங்கையா ஆனடாடி. ஹேட் சாக்கடைங்க. வாடா காடா டே. ஒன்றும் கொண்டாடா பக்கத்தில் வாடா. தூக்குறா. தேங்க்யூடா. போய் இடத்துல உட்காந்துக்கோ. அடுத்தது வர்றவங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்குதான். ஹரிணி ரெடியாடா?
ரெடி. ரெடி வாங்க அரிணி அண்ட் அரிணி அவங்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சூப்பரே காரலகுல்லே காக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டாடா கேங்க. இல்ல சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிட்டல காக்கா. சங்கையா விளாடுறீங்க கங்கி, நீங்க நிறைய எடுக்கணும், அதனால இந்த ஆட்டம் கொத்தாது, வேகங்க ஆடணும். தூக்குறு தூக்குறு கங்கி, நல்லா ஆடுறீங்க காக்கா. நீயும் வரல ஆடுறடா. டக்கு டக்குன்னு எடுங்கோ டைம் போய்கிட்டே இருக்குது. சூப்பர் ராத்தல டக்குன்னு ஒன்று எடுத்து கையில வச்சுக்கோ. வேற லெவலு. அடடடடா அவ்வளோதான்டா வேற மாதிரி டக்குன்னு எடுத்து வெயிட் பண்ணு. ஐயோ கோலியே என்ன பண்றது? நீ இன்னொரு பால் எடுத்து ஊது பாப்பா, அதுவே பட்டு போயிடும். அவ்வளோதான். வேறங்காரி டப்புன்னு இன்னொன்று எடு பாப்பா. வெரி குட். சூக்கர்ரா சங்கையா விளாடுறா நீயே. ஐயோ டைங்கர குடியா போகுது. வேற லெவல்ரா நீ, வேற லெவல்ரா, பயங்கரங்க ஆடுறாங்க அங்கே. நீங்களும் சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 முடிந்தது. அடாடாடாடா அரிணி கொக்கா நல்லா விளாட்னால சூப்பராக விளையாடி இருக்கான். அப்படியே இந்த கொக்கம் காத்தாங்க. நீங்களும் நல்லா விளையாடி இருக்கீங்க. கரெக்டாக இங்கேருந்து காக்கும்போது கங்கியா தெரியுது. நிறைய கீழே விழுந்துருச்சு பால். நிறைய கீழே விழுந்துச்சு. அதுதான் கேங்க கொஞ்சம் கஷ்டங்க ஆச்சுல. ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னு எண்ணிலாமா கங்கி? ஓகே. ஸோ நீங்கள் வந்து 21, பாப்பா வந்து 23, 44 எடுத்துருக்குறாங்க. பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். வெரி குட்டுங்க. கிட்டத்தட்ட க்ளோஸ் கால் தான். ஆமாம். நீ தேங்க்யூ ஸோ மச் கங்கி. தேங்க்யூ ஸோ மச் அரிணி வந்ததுக்கு. உன்னோட இடத்துல போய் உட்காந்துக்கோ. சரி ஓகே. ஸோ குழந்தைங்களை பற்றி காரன்ஸுக்கிட்ட கேட்டுருலாங்க. ஓகே. ஸோ முதல்ல இருக்கிறது யாரு? அவங்க தானே அவங்க கங்கை கிட்ட இருந்து ஆரம்பிக்கும். எப்படி கோச்சுங்க நாள் இன்னைக்கு? நான் ரொம்ப நல்லா போச்சு. அப்புறம் வந்து உங்கள் கையை எப்படி குறைக்காம கொண்டாரு? சூப்பரா பண்ணான். எந்த ரவுண்டு உங்களுக்கு குச்சிருந்தது? செகண்ட் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூங்க. நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கங்க டாடி. வணக்கம். இந்த நாள் நல்லா கோச்சா டாடி உங்களுக்கு? நல்லா போச்சு டாடி. உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குச்சிருந்தது? செகண்ட் ரவுண்ட். சூப்பர் டாடி. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்தது. தேங்க்யூ டாடி. தேங்க்யூ. தங்கி கிட்ட கொடுங்க, அப்படியே ஒரு 2 வார்த்தை பேசிடுவோம். என்னடா உனக்கு எந்த ரவுண்ட் ஆச்செல்லாம் குச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு. சூப்பரா சொன்னடா நீ. என்ன சொல்லு ஃபர்ஸ்ட் ரவுண்டு? டான்ஸ் பேசுதா? வெரி குட். நல்லா இருந்த எல்லாரும் சூப்பரா பேசுனாங்கல்ல. ஆமா. நன்றிடா. நீ வந்து சந்தோஷம்டா எனக்கு. சரி. ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க. சூப்பருங்க ஐயா. நல்லா தங்கிய அதட்டி மிரட்டிட்டு டெரர் கொண்டு வச்சு கோயம் குத்துறீங்க கொள்ளுதே. நல்லா பேசினாரு தம்பி. உங்களுக்கு வந்து எந்த ரவுண்டுக்கு ஐயா ரொம்ப குடிச்சிருந்ததுங்க ஐயா? ஃபர்ஸ்ட் ரவுண்டே நல்லா இருக்கு. குழந்தைங்க பேசுனதை நீங்க என்ஜாய் பண்ணீங்கல்ல? நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பருங்க. நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நான் ஜெயா டிவிக்கு ரொம்ப நன்றி. ஸோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் நித்திகா வீட்டில் கேட்டுருவோம். நித்திகா கங்கி ஹலோ. கங்கி உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? அவ விளையாடின எல்லா ரவுண்டுமே ரொம்ப பிடிச்சது. கங்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படி கங்கி கோச்சு? சூப்பரா போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இங்க நல்லாவே போச்சு. தேங்க்யூ கங்கி. நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கரிங்கா எப்படி கோச்சு கரிங்கா இந்த நாள் உங்களுக்கு? ரொம்ப சூப்பரா போச்சு. அப்புறம் கரிங்கா உங்களுக்கு எந்த ரவுண்டு கரிங்கா ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் உங்க அக்கா எப்படி பேசுனாங்க? ரொம்ப சூப்பரா பேசியிருந்தா. சூப்பரா பேசுனாங்க. ஆமா. வீட்ல பேசுற மாதிரியே தான் பேசிட்டு இருந்தா. நன்றிங்க. ரொம்ப சந்தோஷங்க நீங்க வந்தது. தேங்க்யூ so much. கிழிக்கிற அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். எப்படி விளையாடுனா தங்கச்சி? ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? உங்களுக்கு எந்த ரவுண்டு காக்கு சிந்ததோ? கேம். நீங்க மிஸ் கொண்றோ ஹீல் கொன்றியோ? இல்ல. ஹீல் கொன்ற ஆகான்னு சொல்லுவான்னு பார்த்தா இல்லன்னு சொல்லி மொக்க கொண்டாடா என்ன? பரவாயில்ல. நேர்மையா இருந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ பாப்பா. ரொம்ப சந்தோஷம் நீ வந்தது. ரொம்ப நன்றி காக்கா. தேங்க்யூ. அடுத்ததாக யார் இருக்குது என்றால் யோகேஸ்வரன் அவங்க டாடி இருக்காரு. முதல்ல டாடி வணக்கம். வணக்கம். உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். சூப்பர் டாடி. நீங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. மகிழ்ச்சிங்க. ஜெயா டிவிக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கங்கி வணக்கம். கங்கி வணக்கம். உங்களுக்கு எந்த ரவுண்ட் ரொம்ப குச்சிருந்தது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். நீ அக்கறை எப்படி இன்னைக்கு குறைக்காங்கன்னாரு உங்க கையன்? எனக்கு இன்னைக்கு தான் தெரியுது அவன் நல்லா பண்ணி. ரொம்ப மகிழ்ச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ணாத்த என்னடா அண்ணாத்த நல்லா இருக்கிறியா?
நல்லா இருக்கேன். இந்த ரவுண்ட் உனக்கு ரொம்ப குச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான். உனக்கு எப்படி கோச் டைம் இன்னைக்கு? நல்லா போச்சு. நன்றிடாண்ணா, நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு. தேங்க்யூ. காட்டி வணக்கம் காட்டி. வணக்கம். எப்படி குறைக்காங்கன்னாரு உங்க பேர? நல்லா பர்ஃபார்ம் பண்ணா. இந்த நாள் எப்படி கோச்சி? நல்லா இருந்துச்சு. நன்றிங்க, தேங்க்யூ வந்ததுக்கு. தேங்க்யூ. அடுத்ததாக களத்தில் இருப்பது யார் என்றால் அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா. டக்குனு என் உடம்புல எது இறங்குனா மாதிரி இருக்குடா. சோ அடுத்ததாக இருக்குது யார் என்றால் ஹாரி நீ. ஹலோ டாடி. ஹாய். நீ உங்களுக்கு எந்த ரவுண்ட் டாடி ரொம்ப குச்சிருந்தது? எனக்கு 2 ரவுண்டுமே நல்லா இருந்தது. என் பாப்பா நீ ஃபுல்லா விளையாடிட்ட கூட பாத்துட்டே இருக்கலாம். சூப்பர் டாடி. பக்கத்துல இருக்கவங்க காணாம போயிட்டாங்களே மங்கி. பாப்பா வச்சிருக்காங்க. பாப்பா வேண்டாம். ஆங்க சார், கை குழந்தைய ஹேண்டில் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கும் தெரியல மக்களே. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்களுக்கும் ஜெயா டிவிக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிரு. அப்படியே கேமராவை திருக்கணும்னா யாரு வின்னர் யாரு வின்னர்? நீங்க 4 பேருமே வின்னர் தான்டா. நம்ம ஷோல பார்ட்டிசிபேட் பண்ணா எல்லாருமே வின்னர் தான். வாங்க வந்து கலை கொண்டிக்கோங்க. அமுதன் அமுதன், இந்த கிட்டம் உனக்கு தான். தேங்க்யூடா, நீ வந்து ரொம்ப சந்தோஷம்டா. சூப்பரா குறைக்காங்கடா நீ. வந்ததுல இருந்து கலக்குன்னு நீ. ஆனாலும் உனக்கு ஒரு கலக்கனால கிட்டு. தேங்க்யூ வந்ததுக்கு. நான் யோகேஷ் கலக்கிட்டடா. நீ ஒரு ஐக்கே குடுறான் வேறா. வந்து யோகேஸ்வரனுக்கு ஒரு அழகான கிட்டு. தேங்க்யூ வந்ததுக்கு யோகேஷ். இருந்து வந்திருக்கும் ஹாரினி சங்கத்து ஆளுக்குள்ள நீல. தேங்க்யூ வந்ததுக்கு. என்னடா சங்கையா வந்ததுல இன்னைக்கு? நீ நான் ஜாலியா என்ஜாய் பண்ணண்டா. ஸோ மக்களே, நீங்களும் பயங்கரங்க என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இவங்களும் மாதிரியே வாழு கொசங்க இல்லை, இவங்களோட பயங்கரமான வாழு கொசங்களா இருந்தாலும் நாங்கள் ஷோவில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு நம்பர் தெரியுதா? அங்கே ஒரு நம்பர் தெரியுது இல்லையா? அந்த நம்பருக்கு குழந்தைங்களோட டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணுங்க. நல்ல வீடியோவாக கோட்டி எடுத்து அனுப்பி விடுங்க. அப்போ தான் நாங்கள் ஷோவில் வந்து கலந்துக்க முடியுங்க. ஆமாங்க. ஸோ இந்த வாரம் வந்து நல்லா கிரங்காண்டங்க இருக்குதுங்க கோச் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக் வரும்போது சூப்பராக இதே மாதிரி 4 பசங்களோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென் உங்ககிட்ட இருந்து சைன் ஆஃப் பண்ணுறது உங்கள் கிருஷ்ணா, உங்கள் கலருங்கச்சா. இது நாங்கள் ஜெயா டிவியின் பசங்க. சிட்ட போல பறந்த என்ன செட்ட போல சீரவிக்கா மட்டுமல இருந்த என்ன இட்டால மாத்தி புட்டா. நான் முதல் தடுக்கி என்ன போட்ட மடக்கி ஓட குச்சி குச்சி ஓத்தாதே அடிடே குச்சி குச்சி ஓத்தாதே.